உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னையில் நாளை மறுநாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறும் என்று கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முகநூல் நேரலையில் பேசிய அவர், சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் நாளை மறுநாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறும் என்றும் இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் இம்மாநாடு தொடர்பாக மண்டலம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்தவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இந்த மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு. தமிழகம் தழுவிய அளவில் இதற்கான பரப்புரைகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டும். அதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்பதற்காக உயர்நிலைக்குழு கூட்டத்தை கூட்ட இருக்கிறோம். நாளை மறுநாள் தலைநகர் சென்னையில் நமது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் வழக்கம் போல முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். அக்கூட்டத்தில் மாநாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். மாநாடு தொடர்பாக நான் மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்காக எப்படி மண்டல வாரியாக உங்களை எல்லாம் சந்தித்து அந்த மாநாட்டை வெற்றி பெறுவதற்கான அறைகூவல்களை விடுத்தேனோ அதுபோல இந்த மாநாட்டையும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். உங்களை சந்திக்க இருக்கிறேன். எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த சந்திப்புகள் நிகழ உள்ளன என்பதை உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் தோழர்கள் மகளிரை அணிதிரட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு பின்னர் இந்த பணிகளை தீவிரமாக முடுக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை
சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி திருப்பூர் தெற்கு மாவட்டம் மடத்துக்குளம் பெரிய வட்டாரம் பகுதியில் மடத்துக்குளம் பேரூர் செயலாளர் சிட்கவர் சேகர் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன்னீஸ்வரன், மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் சிட்டி பாபு, அரசு போக்குவரத்து கழகம் LLF மாநில துறை தலைவர் சத்தியமூர்த்தி, உடுமலை இப்ராஹிம் அலி, மடத்துக்குளம் முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் தமிழரசன், கடத்தூர் புதூர் முகாம் துணை செயலாளர் பிரபு, மடத்துக்குளம் பிளவேந்தன், கனியூர் பேரூர் செயலாளர் ஜெயபிரகாஷ், பொருளாளர் தங்கவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி கோவை டாட்டபாத் உணவு கிடங்கு அருகே கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தொழிலாளர் முன்னணி முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட செயலாளர் இலக்கியம் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணன், கணேசன், விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய 62வது அகவை பிறந்த நாளை முன்னிட்டு வடகோவை FCI லாரி தொழிலாளர் மற்றும் நடத்துனர் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்க சார்பில் வடகோவை பீளமேடு விடுதலை சிறுத்தையினுடைய கொடிக்கம்பத்தை ஏற்றுவதற்காக முன்னாள் மாவட்ட செயலாளர் இலக்கியன் மற்றும் முத்து, கிருஷ்ணன், கனிக்கண்ணன் ஆகியோரின் ஏற்பாட்டில் அண்ணன் எழுச்சி தமிழருடைய 62வது பிறந்த நாளை மிக சிறப்பாக அவருடைய சார்பில் இந்த பகுதியில் கொடியமைத்து இன்றைக்கு கொடியேற்றுவதற்கு என்னையும் அழைத்தமைக்கு கோவை மாநகர பொதுமக்களுக்கு நன்றியை சொல்லி ஓட்டுநர் நடத்துனர் உரிமையாளர்களுக்கு நன்றியை சொல்லுகிறோம். தென்காசியில் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் பண்புலி செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் தென்காசி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 1000 மகளிர்கள் பங்கேற்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் சித்திக், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், மாவட்ட நில உரிமை மீட்பு பிரிவு அமைப்பாளர் சையது சுலைமான், தென்காசி ஒன்றிய செயலாளர் கமல்துரை அரசு, மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், தென்காசி நாடாளுமன்ற செயலாளர் வர்கீஸ், மாநில வணிகரணி செயலாளர் மோசஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இளமங்கலத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சாத்துக்கூடல் ஒன்றிய பொருளாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு, பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் முருகன், ஒன்றிய துணை செயலாளர் தென்றன், மாநில ஊடக மைய துணை செயலாளர் ராகுல் வலவன், ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தியாகத் தலைவரின் பிறந்த நாளை விடுதலை சிறுத்தைகள் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அதன் அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி முதலிய கல்வித்திறன் போட்டிகளை நடத்தி வருகிறோம். எங்களுடைய தலைவரின் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பிறந்த நாளில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு
மாநாட்டை அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சி நடத்திருக்கிறார். அதற்கான பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இளமங்கலம் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகத்தை வழங்கியிருக்கிறோம். மது மற்றும் போதைப் பொருள்களால் இன்றைக்கு இளம் விதவைகள் உருவாகிறார்கள், இளம் சிறார்கள், இளைஞர்கள் விபத்தில் பலியாகிறார்கள். தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை இழந்து, கனவை இழந்து, லட்சியத்தை இழந்து பரிதவிக்கிறார்கள் என்கிற அதற்கு காரணமான மது போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் மாபெரும் மகளிர் மாநாட்டை நடத்திருக்கிறார். அதற்கான பிரச்சார பயணத்தை விடுதலை சிறுத்தைகள் மேற்கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழா, சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி விழா, கட்சியின் அங்கீகார விழா என முப்பெரும் விழா தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ள ஜெயபாளையத்தில் நடைபெற்றது. மொரப்பூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திருலோகன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிழக்கு மாவட்ட செயலாளர் சாகன் சர்மா மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பண்ணன் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் வான வேடிக்கை மேலதாளத்துடன் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய பொருளாளர் மாது, அரர் தொகுதி துணை செயலாளர் கேசவன், மாவட்ட அமைப்பாளர் பொறியாளர் அணி விஜயகுமார், ஒன்றிய துணை செயலாளர் தீரன் தீர்த்தகிரி மற்றும் ராஜ்குமார், ஏழுமலை, மணி, வினோத்குமார், மணி, தமிழ் செல்வன், அருண்குமார், சின்னசாமி, முத்துக்குமார், அன்பரசு, அலெக்ஸ், குமார், தலித் ராஜ், வெற்றி, சந்திரசேகர், முரளி, ராஜன், பரமேஷ், தங்கராஜ், ரவி, சசிகுமார், சுகுமார், முருகன், வினோத்குமார், கமலாமதி, பிரியா, மஞ்சு, ரஷ்யா உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம், பழவேலி, ஒளலூர், வல்லம், அமனம்பாக்கம், கொல்லமேடு, குன்னவாக்கம் உள்ளிட்ட 10 ஊராட்சிகளில் 20க்கும் மேற்பட்ட முகாம்களில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் கட்சி கொடி ஏற்றி கேக் வெட்டி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் ஒளலூர் முகிலன், சிறுத்தை பாஸ்கர், சாந்தன், ராஜ்குமார், மணிமாறன், முனியன், ஜெயக்குமார், ஆல்பர்ட், விடுதலை போகன், தாஸ், அன்பு, பட்ரவாகம் தாஸ், ராமமூர்த்தி, ராஜேஷ், செல்வகுமார், சந்துரு, தாமோதரன், விக்னேஷ் மற்றும் ஒளலூர் ஊராட்சியைச் சேர்ந்த அப்பு, வெங்கடேசன், விஜயன், மணிமுத்து, ராஜன், சதீஷ், பிரவீன், சீனு, தங்கதுரை, வீரமணி, பிரகாஷ், விமல், கவின், செந்தில், சாம்சன், நவீன், கார்த்திக், பப்பி, விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். பாலாஜி நெல்லை பேட்டையில் விசிக கொடியேற்றி வைத்து அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். நெல்லை மாவட்ட செயலாளர் MC சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நெல்லை கன்னியாகுமரி மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ், மதுரை மாவட்ட செயலாளர் காளிமுத்து, நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர், நெல்லை மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் ரஹ்மத் உல்லா யாசிர் அலி, பாளை ஒன்றிய செயலாளர் அருள்ராஜ், துணை செயலாளர் ரமேஷ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் இசை செல்வம், டவுன் பகுதி செயலாளர் சங்கரன், வழக்கறிஞர் சதாம் உசேன், பேட்டை பகுதி பொறுப்பாளர் அப்துல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சாட்சியாபுரம், ஆயில் மில் காலனி மற்றும் வேலாயுதராஸ்தா சாலையில் கட்சி கொடியினை மாநகர மாவட்ட செயலாளர் செல்வன் ஏற்றினார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு சேலைகளும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் வல்லரசு மற்றும்
கட்சி ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் பைக் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமுல்லை வாயில் பேருந்து நிலையம் அருகில் ஆவடி கிழக்கு மாநகர செயலாளர் செந்தமிழன் சந்தீப் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் திராவிட மணி கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி வழங்கி அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் அன்பரசன், ஆவடி மேற்கு நகர செயலாளர் ராமதாஸ், விடுதலை ராவணன், திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முல்லை தமிழன், முல்லை ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளை ஒட்டி நாகை மாவட்டம் மகாதான ஊராட்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் நாகா அருட்செல்வன் தலைமையில் கட்சி கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி தங்களை விசிகாவில் இணைத்துக் கொண்டனர். இதில் மாவட்ட பொருளாளர் கதிர் நிலவன், மாவட்ட துணை செயலாளர் பேரறிவாளன், மாவட்ட நிர்வாகிகள் முருகன், ராஜேந்திரகுமார், ஜெயஸ்ரீ, மகேந்திரன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ராஜேஷ், பாவேந்தன், ரகுராமன், புரட்சி வல்லவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மனிதர்களாக்கிய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய 62வது பிறந்த நாளில் நாகப்பட்டினம் வடக்கு மாவட்டம் நாகை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மகாதானம் ஊராட்சியில் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழாவை ஒருங்கிணைத்து கட்சி கொடியை சிறப்பாக ஏற்றியிருக்கிறோம். அதனையொட்டி இந்த கிராமத்தில் இருக்கிற மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி 43 குடும்பங்களை சார்ந்த ஆண்கள், பெண்கள் உட்பட கட்சியில் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நமது கொள்கையும் மக்களுக்காக போராடுகிற அந்த போராட்டமும் உரிமை சார்ந்த அந்த நிலையும் தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தேனி கிழக்கு மாவட்டம் இந்திரா காலனி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகார விழா, எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேனி ஒன்றிய செயலாளர் ராஜதுரை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிமா ரஃபீக் கட்சியின் கொடியேற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் கேடயம் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கருத்தப்பாடி ஒன்றிய துணை செயலாளர் மாயன், மரக்கடை செல்வராசு, மாவட்ட துணை செயலாளர் செல்லத்தம்பி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆண்டவர், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வெற்றி, சண்முகம், நகர துணை செயலாளர் குருசாமி, நகர செயற்குழு உறுப்பினர் தர்மராஜ், பெரியதனம், மலையான் சேர்வை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே திருவேங்கடம் காந்தி மண்டபம் முன்பு குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் மற்றும் திருவேங்கடம் பேரூராட்சி செயலாளர் சிவகுமார் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவலவன், சங்கரன் கோவில் வழக்கறிஞர் ஜெயக்குமார், சிவராமன், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் டாஸ்மாக் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன், சங்கரன் கோவில் நகர செயலாளர் திருமா சுந்தர், சன்னவளவன், பிரேம்குமார், முகிலன், சாங்குப்பட்டி கிளை செயலாளர் மணிவாசகம், கிளை பொருளாளர் பாலமுருகன், ரவிக்குமார், ஒத்தடி முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் யாசகம் எடுத்த சிதம்பரத்தை சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை கடந்த 15ஆம் தேதி மாலை படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்தும் அவரது படுகொலைக்கு உரிய நிதி இழப்பீடு வழங்க வேண்டும், வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவரின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பாபானன், இருளர் பாதுகாப்பு சங்கம் தலைவர் பிரபா கல்விமணி, தலித் பழங்குடியின கூட்டமைப்பு தலைவர் ரமேஷ் நாதன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் வேலூரில் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜா, பேராசிரியர் தமிழ்குமரன் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் மாவட்ட தலைவர் தலைமை ஆசிரியர் பால்ராஜ் தலைமையில் 16(4)A பதவி உயர்வு உரிமை மீட்பு போராட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில தலைமை நிலைய செயலாளர் பேராசிரியர் தமிழ்குமரன் இட ஒதுக்கீடுகள் குறித்த தெளிவான விளக்கங்களை கொடுத்து போராட்டத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் ரவி, ஆசிரியர் சந்திரன், கவிஞர் ராஜி, ஆசிரியர் ஆனஸ்ட் ராஜ், மாவட்ட செயலாளர் செல்வம், மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப், பாரத மிகு மின் நிறுவன பட்டியல் மேம்பாட்டு கழக தலைவர் தனிகா செலப், மாவட்ட நிதி செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் காப்பாளர் மேல்மிகு எழுச்சி தமிழர் வழிகாட்டின்படி மாநில மையம் 5 அம்ச கோரிக்கைகளான SC/ST பணியாளர்களின் பதவி உயர்வில் இடஒதுக்கீடை பின்பற்றுகின்ற சட்டப்பிரிவு 16(4)ஐ பயன்படுத்தி தமிழக சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனிச்சட்டம் இயற்றிட வேண்டியும், CPS முறையை ஒழித்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவது என்றும், 3வது கோரிக்கையான காலி பணியிடங்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிரப்பிட வேண்டியும், டி குரூப் பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் அவுட்சோர்ஸ் முறையில் எடுக்கப்படுவதை தடுத்துவிட்டு அரசு படியாக மீண்டும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில மையம் 5 கட்ட போராட்டத்தை அறிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளை ஒட்டி விழுப்புரம் மையம் மாவட்டம் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் எழுச்சி தமிழர் பிறந்த தினத்தில் பிறந்த 3 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் உட்பட 6 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் நிர்வாகிகள் செல்வ பிரபாகரன், வழக்கறிஞர் கதிர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவித்து புதிய ஆடைகள் வழங்கினார். இதில் அரசு தலைமை மருத்துவர் ரவிச்சந்திரன், மருத்துவர் தமிழ் செல்வி, கட்சியின் நிர்வாகிகள் வடிவேல், விஸ்வதாஸ், பிருந்தா, நாகையா, ஏகாம்பரம், மணிபால், சுரேஷ், வெங்கட், தயா, புரட்சி கண்ணன், அபி, தேசிங்கு, தண்டபாணி, கார்மேகம், அம்பேத் வலவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் ஒலலூர் ஊராட்சியில் சிறுத்தை பாஸ் ஏற்பாட்டில் புதிதாக கல்வெட்டு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒலலூர் முகிலன், சாந்தன், ராஜ்குமார், தோழர் மணிமாறன், அன்பு, பட்டரவாக்கம் தாஸ், முனியன், ஜெயக்குமார், தாஸ், ராமமூர்த்தி, அன்பு, மேலமையூர், ஆல்பர்ட், விடுதலை சி மோகன், தாமோதரன், சங்கர், பாலாஜி, பிலிப்ஸ், செல்வகுமார், சந்துரு, ராஜேஷ், செல்லா மற்றும்
ஒளலூர் ஊராட்சியைச் சேர்ந்த அப்பு, வெங்கடேசன், விஜயன், ராஜன், மணிமுத்து, வீரமணி, தங்கத்துரை, பிரகாஷ், பிரவீன், சதீஷ், கவின், விமல், நவீன், சீனு, கார்த்திக், வீரமணி, பப்பி, சாம்சன், கரண், குகன், சரண்ராஜ், பிரசாந்த், மணி, ரீஸ்கான், ரீகன், அமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளை ஒட்டி கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் குமரன் தலைமையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிறந்த முதல் 11 குழந்தைகளுக்கு தங்க சங்கிலி மற்றும் தங்க மோதிரம் வழங்கியதுடன் 62 தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பெருமாள் ராஜா, தனலட்சுமி, பெருமாள் ராஜா, டாக்டர் ஆதித்யா ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை பரிசாக அளித்தனர். மேலும் இந்த விழாவில் தொண்டரணி மாவட்ட துறை செயலாளர் ஹக்கீம், மாநகர் மாவட்ட துறை செயலாளர் கோட்டை சேது, சிறுத்தை சித்ரா, மகேந்திரன், சிறுத்தை லதா, தளபதி சஃபீக், சிறுத்தை லதா, ஆதிசங்கரன், சாலபன், பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈஸ்வர கண்டநல்லூர் ஊராட்சியில் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் ஓவியரணி மாவட்ட அமைப்பாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சேந்தநாடு அறிவுக்கரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான கனக அம்பேத் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள் மைனா, சேகர், ஐயப்பன், சத்யராஜ், ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,